5/4/2025 18வது T20 பஞ்சாப் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த 2 டீம் தான் விளையாட போகிறாங்க. பஞ்சாபில் போன மேட்ச் விளையாடுறவங்களை அப்படியே எடுத்துட்டோம். ஆர்ஆர்லேயும் அதே மாதிரி போன மேட்ச் விளையாடுறவங்களை அப்படியே எடுத்துட்டோம். பஞ்சாபில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா பி ஆர்யா, பிரபு சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், என் வதீரா, ஜி மேக்ஸ்வெல், எம் ஸ்டோய்னிஸ், சசாங்க் சிங், எம் ஜான்சன், எல் ஃபெர்கூசன், ஹர்தீப் சிங், ஒய் சகல், சுயஸ் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ராஜஸ்தானில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா, ரியான் பராக், த்ருவ் ஜூரல், சிம்ரன் எட்மயர், அசரங்கா, ஆர்ச்சர், கார்த்திகேயா, எம் தீக்ஷனா, டி டிஸ்பண்டே, சந்தீப் சர்மா இவங்க விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எந்த பிளேயருக்கு ஆஸ்ட்ரோபடி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பிஆர்ஏ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே ஓரளவுக்கு நல்லா விளையாடக்கூடிய சான்ஸ் இருக்குது. பி சிங் அதாவது சிம்ரன் சிங் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டார். செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. என் வதீரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டாங்க. செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேக்ஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங் அந்த அளவுக்கு இருக்காது, ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் நல்லா இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சசாங்க் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது. செகண்ட் பேட்டிங் வந்து ஆடினார்னா கேப்டனாக கூடிய சான்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுயஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட் பவுல் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எம் ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங் நல்லா தான் இருக்குது. செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங்கும் நல்லா தான் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபெர்கூசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். ஹர்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டார். செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அதாவது ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஒய் சகல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது, இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டார். செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நிதிஷ் ராணா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரியான் பராக் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார். செகண்ட் பேட் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டார். த்ருவ் ஜூரல் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எட்மயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அசரங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுலிங் செகண்ட் பேட்டிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஆர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா அந்தளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டார். செகண்ட் பவுலிங் பண்ணார்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். எம் தீக்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது, இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணுவார். சந்தீப் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5/4/2025 18வது T20 பிபிகேஎஸ் விசஸ் ஆர்ஆர். இந்த 2 டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து ஆர்ஆர்னு சொல்கிறோம். நன்றி.